ஹலோ ஆஸ்பெரண்ட். இந்த வீடியோவில் நம்ம பாலிட்டியில் வந்து ஒரு முக்கியமான டாபிக் வந்து பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக வந்து சட்டப்பிரிவுகள் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். முக்கியமான சட்டப்பிரிவுகள் ஒரு 50 கொஷின்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு கொஷின் என்னென்னு கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். குடியரசுத் தலைவருக்கான மன்னிக்கும் அதிகாரம் எந்த சட்டப்பிரிவு தருது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதாவது குடியரசுத் தலைவர் வந்து என்னென்னா, இது மாதிரி கைதிகள்லாம் இருக்காங்கல்ல, அவங்களாம் வந்து மன்னிக்கிற அதிகாரம் வந்து குடியரசுத் தலைவருக்கு இருக்குது. இது மாதிரி வந்து எழுதிலாம் போடுவாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஏதாவது ஒரு பெரிய கேஸில் மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னா, ரொம்ப நாள் ஜெயிலில் இருக்காங்கன்னா, மன்னிக்கிற அதிகாரம் எங்களுக்கு வந்து மன்னிப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு குடியரசுத் தலைவருக்கெல்லாம் எழுதி போட்டிருப்பாங்க. இது வந்து நம்ம நியூஸ்லேயே கேள்விப்பட்டிருப்போம். அது மாதிரி குடியரசுத் தலைவருக்கு மன்னிப்பு அதிகாரம் இருக்குது. அது எந்த சட்டப்பிரிவுக்கு கீழே வந்து தர்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சட்டப்பிரிவு 72 என்னென்னா குடியரசுத் தலைவரோட மன்னிக்கும் அதிகாரத்தை பற்றி வந்து சொல்கிறாங்க. இதில் வந்து பிரசிடெண்ட் இது கீழே என்ன பண்ணலாம் அப்படின்னா, மொத்தமாக மன்னிக்கலாம். அதாவது கொலை குற்றம் மீன்ஸ் கொலை தண்டனை ஒருத்தர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, கொலையே வந்து என்னென்னா மன்னிச்சிடலாம். அந்த தண்டனையே மன்னிச்சிடலாம். இல்லைனா என்ன பண்ணலான்னா, அந்த தூக்கு தண்டனை இருக்குல்ல, தூக்கு தண்டனை வந்து என்னென்னா ஆயுள் தண்டனையாக மாற்றலாம். அந்த அதிகாரம் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஆயுள் தண்டனை வந்து நிறைய நாள் கொடுத்துருந்தாங்க. ஆயுள் தண்டனை வந்து ஒரு 10 வருஷம் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதை வந்து என்னென்னா 5 வருஷமாக மாற்றலாம். இல்லைனா ஆயுள் தண்டனை ஒருத்தவங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா, அவங்கள ஃபுல்லாக மன்னிச்சு விட்டுடலாம். இந்த மாதிரி வந்து நிறைய அதிகாரங்கள் வந்து இருக்குது. இதான் மன்னிக்கும் அதிகாரம் சொல்கிறாங்க. 72 சொல்லியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். ஆண்டு நிதிநிலை அறிக்கை குறித்து கூறும் சட்டப்பிரிவு எது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆண்டு நிதிநிலை அறிக்கை, இந்த பேர் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிற மாதிரி தெரியும். இதுக்கு என்ன பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆனுவல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனுவல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். இது நம்மளுக்கு தெரிஞ்சது தான், பேர் தான் வித்தியாசமாக இருக்குது. இது என்ன அப்படின்னா பட்ஜெட்டை தான் வந்து என்னென்னா கான்ஸ்டியூஷன் அரசியலமைப்பில் பார்த்தீங்கன்னா பட்ஜெட்டுன்னு எழுதலை. என்ன எழுதியிருக்காங்கன்னா, ஆனுவல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட், ஆண்டு நிதிநிலை அறிக்கை அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சுருக்காங்க. இது வந்து என்னென்னா எந்த சட்டப்பிரிவுக்கு கீழே வந்து பட்ஜெட் வந்து படிக்கிறாங்க அப்படின்னு வந்து கேட்குறாங்க. எந்த சட்டப்பிரிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 112 கீழே தான் வந்து என்னென்னா வருஷம் என்னென்னா பட்ஜெட் போடுறாங்க. இதை கான்ஸ்டியூஷனில் என்ன பேர் சொல்லியிருக்காங்கன்னா, ஆண்டு நிதிநிலை அறிக்கை, ஆனுவல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா வருஷம் படிக்கிறாங்களா, அதனால் அப்படி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். பண மசோதா குறித்து கூறும் சட்டப்பிரிவு எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பண மசோதா அப்படின்னா என்னென்னா, இந்த டேக்ஸு வரிலாம் இருக்குல்ல, பண மசோதானா ஆக்சுவலி என்னென்னா மணி பில் அப்படின்னு சொல்லுவாங்க. வரி விதிக்கிறது, அப்புறம் வந்து என்னென்னா மக்களுக்கு வந்து செலவு பண்ணுறது, இதெல்லாம் வந்து அரசாங்க கஜானாலேருந்து எடுத்து செலவு பண்ணுறது, இது எல்லாமே வந்து எது கீழே வரும் அப்படின்னா பண மசோதா, மணி பில் கீழே தான் வரும். ஓகேவா? இந்த பண மசோதாவில் வந்து யாருக்கு அதிகாரம் அதிகம் அப்படின்னா, மக்களவைக்கு தான் அதிகாரம் அதிகம். மாநிலங்களவைக்கு அதிகாரம் வந்து கிடையாது. மாநிலங்களவை வந்து என்ன பண்ணலாம், ஜஸ்ட்டு வந்து ரெக்கமெண்டேஷன் சொல்லலாம், இதை மாற்றுங்க அதை மாற்றுங்கன்னு சொல்லலாம் சும்மா. ஆனால் பட் என்னென்னா மக்களவைகிட்ட தான் வந்து ஃபுல் அதிகாரமும் இருக்குது. ஓகேவா? அது மாதிரி இருக்கிறது அந்த பண மசோதா. இது எந்த ஆர்டிக்கல், எந்த சட்டப்பிரிவுக்கு கீழே சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 110 கீழே சொல்லியிருக்காங்க பண மசோதாவை. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா, நிதி மசோதா குறித்து கூறும் சட்டப்பிரிவு என்ன அப்படின்னு சொல்கிறாங்க. நிதி மசோதா அப்படின்னா இது பட்ஜெட் கூட வச்சு நிறைவேற்றுவாங்க. பட்ஜெட் கூட தான் வச்சுருப்பாங்க நிதி மசோதா அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து என்னென்னா கன்சாலிடேட்டட் ஃபண்டுன்னு சொல்லுவாங்கள்ல, இந்தியாவோட ஒட்டுமொத்த பணம், இந்தியாவோட ஒருங்கிணைந்த நிதி அப்படின்னு சொல்லுவாங்க. கன்சாலிடேட்டட் ஃபண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. கன்சாலிடேட்டட் அப்படின்னா என்ன மீனிங்னா, எல்லாத்தையும் ஒருங்கிணைஞ்சு அப்படின்னு அர்த்தம். ஒருங்கிணைந்த நிதி அதில் வந்து சொல்லியிருப்பாங்க. அந்த நிதியிலேருந்து எவ்வளோ எடுத்து செலவு பண்ணுறோம், இதை பற்றிலாம் சொல்கிறது தான் என்னென்னா நிதி மசோதா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நிதி மசோதாவில் ஒரு பகுதி தான் என்னென்னா பண மசோதா. ஓகேவா? இந்த ஃபினான்ஷியல் பில்லில் ஒரு பகுதி தான் மணி பில். அது வந்து ஒரே ஒரு பகுதியை மட்டும் பேசுகிறது மணி பில். ஃபினான்ஷியல் பில் அப்படின்னா என்னென்னா ஃபுல்லாக இருக்கிற செலவுகள் அது எல்லாத்தையும் சொல்கிறது வந்து என்னென்னா ஃபினான்ஸ் பில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இதுதான் வந்து சொல்லியிருக்காங்க. இது எந்த சட்டப்பிரிவு கீழே சொல்லியிருக்காங்கன்னா 117 கீழே சொல்லியிருக்காங்க. இந்த 110, 12, 17 மூணும் ஒன்றுத்துக்கு ஒன்று ரிலேட்டடாக இருக்கும். கன்ஃபியூஸ் பண்ணாமல் என்னென்னா தெளிவாக புரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா, குடியரசுத் தலைவர் அவசர நிலை சட்டம் குறித்து கூறும் சட்டப்பிரிவு எது அப்படின்னு சொல்கிறாங்க. அவசர நிலை சட்டம் அப்படின்னா முதல்ல என்னென்னா, இப்போ பாராளுமன்றம் சப்போஸ் வந்து என்னென்னா செஷனில் இல்லை, பாராளுமன்றம் அமர்வு வந்து நடந்துட்டு இல்லை, பாராளுமன்றம் வந்து என்னென்னா நடந்துட்டு இல்லை அப்படின்னா என்ன பண்ணுறது, ஒரு அவசரமாக ஒரு சட்டம் கொண்டு வரணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், பாராளுமன்றம் இருந்தால் தான் 2 அவையிலையும் வந்து என்னென்னா ஒரு மசோதா வைப்பாங்க. அந்த மசோதா வந்து என்னென்னா சட்டமாக மாறும்.
இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது. ஒரு மசோதா வைப்பாங்க, அது வந்து என்னது 2 ஏற்றுக்கிட்டதுக்கப்புறமா பிரசிடென்ட் சைன் போடுவார், சட்டமாக மாறும். இப்போ வந்து அந்த பாராளுமன்றமே அவையே நடக்கலை அப்படின்னு வச்சுப்போம். ஏதாவது ஒரு அவை இல்லைனாலும் அவ்வளோதான். ஏதாவது ஒரு அவை இல்லைனாலும் என்ன பண்ண முடியாது, 2 அவையிலையும் பாஸ் பண்ணால் தான் என்னென்னா ஒரு மசோதாவை பாஸ் பண்ணி சட்டமாக்க முடியும். அந்த நிலமையில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, குடியரசுத் தலைவர் அவசர நிலை சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொண்டு வரலாம். அந்த அவசர நிலை சட்டத்தோட சட்டப்பிரிவு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த அவசர நிலை சட்டம் வந்து எந்த சட்டப்பிரிவு கீழே வச்சுருக்காங்கன்னா 123 இது கீழே கொண்டு வரலாம். சரி, குடியரசுத் தலைவர் அவர் இஷ்டப்பட்டப்ப எப்போ வேணால் எது வேணால் சொல்லி கொண்டு வரலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் இஷ்டப்பட்டப்பெல்லாம் கொண்டு வர முடியாது. யாரோட ஒப்புதல் இருக்கணும் அப்படின்னா அமைச்சரவை. அமைச்சரவை அப்படின்னா யார்? பிஎம் அண்ட் அவரோட மினிஸ்டர்ஸ், கேபினெட் மினிஸ்டர்ஸ் இருக்காங்களா, கவர்மெண்ட். அவங்க சொன்னாதான், அவங்க என்ன சொல்கிறாங்களோ அந்த தான் வந்து இவர் சட்டமாக கொண்டு வர முடியும். இது வந்து சும்மா சட்டமாக கொண்டு வந்துட்டு அவ்வளோதான் சட்டம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க முடியாது. இந்த சட்டத்துக்கான மேக்ஸிமம் டைம் லிமிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 6 மாதம், அப்புறம் ஒரு 6 வாரம். இது என்ன 6 மாதம் 6 வாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அவசர நிலை சட்டம் எதுவரையும் செல்லுபடி ஆகும் அப்படின்னா, பாராளுமன்றம் கூட்டத்தொடர் வந்து என்னென்னா ஒவ்வொரு கூட்டத்தொடருக்கும் நடுவில், இப்போ ஒரு கூட்டத்தொடர் வந்து பிப்ரவரியிலேருந்து மார்ச் வரையும் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்த கூட்டத்தொடர் மார்ச்ன்றது என்னது 3வது மாதம். அடுத்த கூட்டம் எப்போ ஆரம்பிச்சிடணும்னா கண்டிப்பாக செப்டம்பரில் ஆரம்பிக்கணும். ஏன்னா 3ஆம் மாதம் கூடியிருக்காங்க. அடுத்தது என்னென்னா 9ஆம் மாதம் கண்டிப்பாக என்னென்னா ஒரு கூட்டத்தொடருக்கும் இன்னொரு கூட்டத்தொடருக்கும் நடுவில் எத்தனை மாதம் கேப் இருக்கணும்னா 6 மாதம் மட்டும்தான் கேப் இருக்கணும். அதனால் என்ன சொல்லியிருக்காங்க, 6 மாதம். சப்போஸ் இப்போ தான் வந்து என்னென்னா பாராளுமன்றத்தோட அவை நடந்து முடிஞ்சிருக்குன்னு வச்சுப்போம். மார்ச் வந்து முடிஞ்சிருச்சு, ஏப்ரலில் ஒரு சட்டம் கொண்டு வராங்கன்னு வச்சுப்போம். அவசர நிலை சட்டம் கொண்டு வராங்க. அது எவ்வளோன்னு காலம் செல்லுபடி ஆகும் அப்படின்னா ஒரு 6 மாதம். 6 மாதம் வரைக்கும் ஓகே. பாராளுமன்றம் வந்து 6 மாதம் கழிச்சு தான் கூடுதுன்னு வச்சுப்போம். 6 மாதம் வரையும் மேக்ஸிமம் ஓகே. இப்போ பாராளுமன்றம் கூடிடுச்சு நடுவில் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, 6 வார பாராளுமன்றம் கூடி 6 வாரத்துக்குள்ளே என்ன பண்ணணும், அந்த சட்டத்துக்கு ஒப்புதல் அளிக்கணும். அப்படி ஒப்புதல் அளிக்கலை அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, அந்த சட்டம் வந்து ரத்தாயிடும். ஓகேவா? அந்த சட்டம் வந்து என்னென்னா என்றைக்கு வந்து அந்த டைம் லிமிட் முடியுதோ 6 வாரம், என்றைக்கு வந்து டைம் லிமிட் முடியுதோ அன்னையிலேருந்து என்னென்னா அந்த சட்டம் வந்து ரத்து பண்ணதாக வந்து என்னென்னா எடுத்துப்பாங்க. அந்த சட்டம் வந்து என்னென்னா அமலுக்கு வராது. ஓகேவா? இதுதான் வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து எந்த சட்டப்பிரிவு கீழே கொடுத்துருக்காங்கன்னா 123 கீழே கொடுத்துருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். இந்தியாவின் ஒருங்கிணைந்த நிதியோட சட்டப்பிரிவு எது? இந்தியாவோட ஒட்டுமொத்த பணம், அந்த நிதி இருக்குல்ல, அதுதான் வந்து அதோட சட்டப்பிரிவு எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. 266 வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அடுத்த கொஷின் பாருங்கள். இந்தியாவின் தற்செயல் நிதி அப்படின்னா என்னென்னா ஒரு அவசரத்துக்காக செலவு பண்ணுறது. கான்டின்ஜென்சி ஃபண்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஏதாவது இயற்கை பேரிடர்லாம் வந்துருச்சு அப்படின்னா அந்த நேரத்தில் போய் பாராளுமன்றம் கூட்டத்தொடரை கூட்டி அதுக்கப்புறமா உட்காந்து காசு எடுத்து கொடுத்துட்ருக்க முடியுமானா முடியாது. ஸோ இது யார்கிட்ட இருக்கும் அப்படின்னா பிரசிடெண்ட், குடியரசுத் தலைவர்கிட்ட இருக்கும். அவர் வந்து என்னென்னா அவரே வந்து டைரெக்டாக என்ன பண்ணலாம், அதை டிஸ்போஸ் பண்ணலாம் அந்த பணத்தை. இதில் வந்து கொஞ்சம் பணம் எப்போதுமே எடுத்து வச்சுருப்பாங்க. அதனால் வந்து என்னென்னா அந்த கஜானாலேருந்து பணத்தை எடுத்து வச்சுருப்பாங்க. ஸோ என்னென்னா இயற்கை பேரிடர்லாம் வந்துச்சு அப்படின்னா குடியரசுத் தலைவர் என்ன பண்ணுவார், இந்த பணத்தை ரிலீஸ் பண்ணுவார். 267 இதை பற்றி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? 267 சட்டப்பிரிவில். நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா அடிப்படை கடமைகளுக்கான சட்டப்பிரிவு எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அடிப்படை கடமைகள் நம்ம யாருடைய அரசியலமைப்பு இது வந்து எடுத்திருக்கோம் அப்படின்னா USSR, சோவியத் ரஷ்யாட்டேருந்து எடுத்திருக்கோம். எப்போ ஆட் பண்ணியிருக்காங்கன்னா 42வது சட்ட திருத்தம் அப்போ ஆட் பண்ணியிருப்பாங்க 1976. அப்போ வந்து என்னென்னா ஒரு 10 கடமைகள் வந்து ஆட் பண்ணாங்க. அடுத்தது 86வது சட்ட திருத்தம் 2002 கொண்டு வந்திருக்காங்க. இதில் வந்து ஒன்று மொத்தம் இப்போ 11 அடிப்படை கடமைகள் இருக்குது. அது எந்த சட்டப்பிரிவில் வச்சுருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்த சட்டப்பிரிவுன்னு பார்த்தீங்கன்னா 51A வந்து வச்சுருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். இந்தியாவுக்கான அட்டர்னி ஜெனரல் குறித்து கூறும் சட்டப்பிரிவு எது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியாவில் அட்டார்னி ஜெனரல் அப்படின்னு ஒருத்தர் இருப்பார். இவர் வேலை என்ன அப்படின்னா இவர் அரசாங்கத்துக்கான வழக்கறிஞர் அப்படின்னு சொல்லுவாங்க. அரசாங்கத்துக்கான வழக்கறிஞர்னா என்ன பண்ணுவார் அப்படின்னா, இவர் இப்போ சுப்ரீம் கோர்ட்லலாம் வந்து என்னென்னா இப்போ கவர்மெண்ட்டுக்கு எதிராக கேஸ் நடக்கும்ல சிலப்போ, கவர்மெண்ட் வந்து என்னென்னா என்ன எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறீங்க அப்படின்லாம் வந்து கோர்ட்டில் விசாரிப்பாங்க. அந்த மாதிரிலாம் இருக்கும்போது என்னென்னா இந்த அட்டார்னி ஜெனரல் வந்து என்னென்னா போயிட்டு என்னென்னா வாதாடுவார்.
இல்லைனா வந்து இன்னொருத்தங்க இருப்பாங்க, சாலிசிட்டர் ஜென்ரல் அப்படின்னு சொல்லுவாங்க. இவன் நிறைய போஸ்டிங் இருக்குது அதெல்லாம். பட் என்னென்னா அரசியலமைப்பில் எழுதலை, கான்ஸ்டியூஷனில் எழுதியிருக்கிறது அட்டர்னி ஜென்ரல் மட்டும் தான். இப்போ சாலிசிட்டர் ஜென்ரல் அப்படின்ற ஒருத்தங்க இருப்பாங்க, அவங்களும் போய் வாதாடுவாங்க கவர்மெண்ட்டுக்கு ஆதரவாக. ஓகேவா? அவங்கள பற்றி எந்த சட்டப்பிரிவில் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 76 சட்டப்பிரிவில் அவரை பற்றி சொல்லியிருக்காங்க, அட்டர்னி ஜென்ரல் அப்படின்னு சொல்லிட்டு. இந்தியானா அட்டர்னி ஜென்ரல். இதுவே ஒரு மாநிலத்துக்கு சொல்லும்போது யாரை சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேர் அட்வொகேட் ஜென்ரல்னு சொல்லுவாங்க. ஜென்ரல். இப்போ ஒவ்வொரு பார்ட்டி வரும்போது என்னென்னா மாற்றிப்பாங்க. இப்போ வந்து என்னென்னா இந்த பார்ட்டிக்கு பிஜேபிக்கு ஒரு லாயர் வச்சுருக்காங்களா, இப்போ என்ன சப்போஸ் காங்கிரஸ் வந்தாங்க அப்படின்னா அவங்க வேறு மாற்றிப்பாங்க. ஓகேவா? அவங்க வந்து வேறு ஒருத்தங்கள போட்டுப்பாங்க. இது மாதிரி வந்து ஒவ்வொரு கட்சி யார் வராங்களோ வந்து என்னென்னா அவங்க வந்து மாற்றிப்பாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். 10வது கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். தலைமை கணக்கு தணிக்கையாளர் குறித்து கூறும் சட்டப்பிரிவு எது அப்படின்னு சொல்கிறாங்க. தலைமை கணக்கு தணிக்கையாளர், இந்தியாவோட தலைமை கணக்கு தணிக்கையாளர் அப்படின்னு ஒருத்தர் இருப்பார். அவர் என்ன சொல்லுவாங்கன்னா காம்ப்ட்ரோலர் அண்டு ஆடிட்டர் ஜென்ரல் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் வந்து ஷார்ட்டாக சிஏஜின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி ஷார்ட்டாக என்ன சொல்கிறாங்க, சிஏஜின்னு சொல்லலாம். தமிழில் படிக்கிறவங்களுக்கு சிஏஜின்னு சொன்னால் சிலப்போ புரியாமல் இருக்கக்கூடாது, அதனால தான் சிஏஜி, காம்ப்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜென்ரல்னு அவர் பேரை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசாங்கம் எல்லாத்தையும் வந்து வரவு செலவு எல்லாத்தையும் முடிச்சுட்டு என்னென்னா சிஏஜிக்கிட்டே எல்லா அக்கௌண்ட்டும் போகும். அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா உண்மையிலே இவ்வளோ தான் வரவு வந்திருக்கா, உண்மையிலே இவ்வளோ தான் செலவு பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டுத்தையும் என்ன பண்ணுவார், கணக்கு தணிக்கை, ஆடிட்டிங் வந்து பண்ணுவார். அதான் அவரோட வேலை. ஓகேவா? அதனால் வந்து என்னென்னா இவருடைய சட்டப்பிரிவு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 148 இவரோட சட்டப்பிரிவு. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். நிதிக்குழு எந்த சட்டப்பிரிவு கீழே கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நிதிக்குழு அப்படின்னா என்னது, ஃபினான்ஸ் கமிஷன். ஃபினான்ஸ் கமிஷன் எந்த சட்டப்பிரிவு கீழே அமைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நிதிக்குழு வந்து என்னென்னா 5 வருஷத்துக்கு ஒரு தடவை கிட்டத்தட்ட அமைப்பாங்க. யார் அமைப்பா அப்படின்னா பிரசிடெண்ட் தான் அமைப்பார். என்ன பண்ணுவாங்க இவங்க நிதிக்குழு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ டேக்ஸ்லாம் வருது இல்லை, இப்போ ஜிஎஸ்டி வருது, இது மாதிரி நிறையா டேக்ஸஸ் வந்து வருது. இந்த டேக்ஸ் அமௌண்ட்லாம் வந்து கவர்மெண்ட்டுக்கு போகுதுல்ல, இந்த டேக்ஸ் அமௌண்ட்டை வந்து என்னென்னா எப்படி பிரித்து கொடுக்கறது ஸ்டேட்ஸுக்கு இடையில அப்படின்ற இதை வந்து என்னென்னா யார் சொல்வா அப்படின்னா ஃபினான்ஸ் கமிஷன் இவங்க பரிந்துரைப்பாங்க. வரி வந்து மாநிலத்துக்கு பிரித்து கொடுப்பதை பற்றி வந்து சொல்கிறாங்க நிதிக்குழுவில். வேறு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கிராண்ட், ஸ்டேட்ஸுக்கு வந்து என்னென்னா மாநிலத்துக்கு வந்து என்னென்னா பண உதவி அளிப்பாங்கள்ல, மாநிலத்துக்கு பண உதவி அளிக்கிறது, அதெல்லாம் வந்து என்னென்னா இவங்க வந்து ரெக்கமெண்டேஷன் ஜஸ்ட்டு பரிந்துரை மட்டும் தான் பண்ண முடியும். பரிந்துரைனா என்ன, இதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லலாம். பட் பண்ணுறதும் பண்ணாததும் யாரோட இஷ்டம்னா கவர்மெண்ட்டோட இஷ்டம். இதை பற்றி சொல்லியிருக்காங்க. இது எங்கே வந்து எந்த சட்டப்பிரிவு கீழே சொல்லியிருக்காங்கன்னா 280 கீழே சொல்லியிருக்காங்க. இது வந்து 5 வருஷத்துக்கு ஒரு தடவை அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க பிரசிடெண்ட். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். தேசிய நெருக்கடி கொண்டு வருவதற்கான சட்டப்பிரிவு எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. தேசிய நெருக்கடி அப்படின்னா சப்போஸ் எக்ஸ்டர்னலாக வந்து பார்த்திங்கன்னா வெளியிலேருந்து வர பிரச்சனையினால் கொண்டு வரலாம். தேசிய நெருக்கடி 2 விதத்தில் கொண்டு வரலாம். ஒன்று நாட்டுக்கு வெளில பிரச்சனை, இது வந்து என்னென்னா உள் பிரச்சனை. 2 பேசிஸில் வந்து தேசிய நெருக்கடி கொண்டு வரலாம். வெளி பிரச்சனைனா என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போராக இருக்கலாம், இல்லைனா அந்நிய நாட்டிலேருந்து ஊடுருவி வருவாங்க, அந்த மாதிரிலாம் அதுக்கு பிரச்சனை இருக்கலாம். இது வந்து வெளி பிரச்சனை, இதுக்காக கொண்டு வரலாம். உள் பிரச்சனை அப்படின்னா ஆயுதமேந்திய கலகம் நடந்தால் கொண்டு வரலாம். 2 விஷயத்துக்காக தேசிய நெருக்கடி கொண்டு வரலாம். இது எந்த இதில் வந்து சொல்லியிருக்காங்க சட்டப்பிரிவுலனா 352. தேசிய நெருக்கடி கொண்டு வந்துட்டால் நிறைய அடிப்படை உரிமைகள்லாம் வந்து பாதிக்கப்படும். அடிப்படை உரிமைகள் இல்லை நம்மளுக்கு அப்படின்னு போய் கோர்ட்லலாம் நம்ம கேஸ் போட முடியாது. ரொம்ப வந்து என்னென்னா டைட்டண்டாக இருக்கும். ஏன்னா வந்து இப்போ என்னென்னா நாட்டுக்கே பிரச்சனை, நாட்டுக்கு வந்து என்னென்னா நாட்டோட பாதுகாப்புக்கு பிரச்சனை அப்படின்ற போது மற்றது உரிமைகள்லாம் வந்து கொடுக்க மாட்டாங்க. அதனால் வந்து அதெல்லாம் டைட்டன் பண்ணுருவாங்க. அதுதான் வந்து தேசிய நெருக்கடியில் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா மாநில நெருக்கடி கொண்டு வருவதற்கான சட்டப்பிரிவு எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மாநிலங்களில் ஏன் நெருக்கடி கொண்டு வராங்க அப்படின்னா சட்டம் மற்றும் ஒழுங்கு சரியில்லை அப்படின்னு சொன்னால் கொண்டு வருவாங்க.
இது எதில் சொல்லியிருக்காங்கன்னா 356 சொல்லியிருக்காங்க. சட்டம் மற்றும் ஒழுங்கு சரியில்லைன்னா மாநில நெருக்கடி கொண்டு வருவாங்க. இது கீழே அவங்களுக்கு வந்து என்ன அதிகாரம் இருக்குது குடியரசுத் தலைவருக்குன்னா, மாநில சட்டமன்றத்தை கலைக்கிற அதிகாரமும் இருக்குது. மாநில சட்டமன்றம் கலைக்கும் அதிகாரமும் இருக்குது. யாருக்கு? குடியரசுத் தலைவருக்கு இருக்குது. சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னா அதை கொண்டு வருவாங்க. 356 சொல்லியிருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். நிதி நெருக்கடி கொண்டு வருவதற்கான சட்டப்பிரிவு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நிதி நெருக்கடினா என்னென்னா ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இதை ஏன் கொண்டு வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசாங்கத்துக்கிட்ட சரியான பணம் இல்லை. இப்போ வந்து என்னென்னா எல்லா செலவையும் பார்க்க முடியாத நிலைமை வருது, பற்றாக்குறையாக இருக்குது, ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்குது அப்படின்னா ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி நிதி நெருக்கடி வந்து கொண்டு வருவாங்க. 360 அதை பற்றி சொல்லியிருக்காங்க. அந்த மாநில நெருக்கடி தேசிய நெருக்கடி பார்த்தோம்ல, அதெல்லாம் வந்து இந்தியாவில் இது வரைக்கும் கொண்டு வந்திருக்காங்க. பட் நிதி நெருக்கடி இது வரைக்கும் கொண்டு வந்ததே கிடையாது. ஏன்னா நம்ம என்ன பண்ணுறோம், அங்கங்கே கடன் வாங்கி சமாளிச்சிடுறோம். அதனால் இது வரைக்கும் கொண்டு வந்ததே கிடையாது. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். சட்டத்தின் முன் சமத்துவம் எந்த சட்டப்பிரிவில் சொல்லியிருக்காங்க? இதுக்கு மேலே வர்றது எல்லாமே அடிப்படை உரிமைகள் அதான் வரும். அதனால் ஈஸியாக தான் இருக்கும். சட்டத்தின் முன் சமத்துவம் அப்படின்னு எந்த இதில் சொல்லியிருக்காங்க? சட்டத்துக்கு முன்னாடி எல்லாரும் சமம் அப்படின்னு எந்த சட்டப்பிரிவில் சொல்லியிருக்காங்கன்னா 14 சொல்லியிருக்காங்க. ஓகேவா? 14வது சட்டப்பிரிவில் என்ன சொல்கிறாங்க? சட்டத்துக்கு முன்னாடி எல்லாமே சமம் தான். பணக்காரங்க ஏழைங்க எதுவுமே கிடையாது, எல்லாருமே சமம் தான். ஜட்ஜாக இருந்தாலும் ஒரே தான், இது வந்து சாதாரண பியூனாக இருந்தாலும் ஒரே தான். சட்டத்துக்கு முன்னாடி எல்லாருமே சமம் தான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா 16 என்ன சொல்கிறாங்கன்னா, மதம், இனம், ஜாதி, பாலினம் அல்லது பிறந்த இடம் இந்த அடிப்படையில் பாகுபாடு காட்டுறதை தடுக்கிறதுக்காக ஒரு சட்டப்பிரிவில் சொல்லியிருக்காங்க. எது பேசிஸாக காட்டக்கூடாது? மதம், இவங்க வேறு மதம் நான் வேறு மதம் அப்படின்னு பாகுபாடு இல்லை. என்ன இனம், ஜாதி, பாலினம்னா ஆண் பெண், ஆண்னா வந்து அதிக மரியாதை, பெண்ணா அது மாதிரி அப்படிலாம் வந்து கிடையாது. பிறந்த இடம் பேசிஸில் இந்தியானா என்னது? எல்லாமே வந்து என்னென்னா இந்தியா தான். பிறந்த இடம் பேசிஸில் என்ன பண்ணக்கூடாது? பாகுபாடு காட்டக்கூடாது. நீ வேறு ஸ்டேட் நான் வேறு ஸ்டேட் இப்படிலாம் பாகுபாடு காட்டக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அது எந்த சட்டப்பிரிவில் தடை பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 15வது சட்டப்பிரிவில் தடை செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். பொது வேலைவாய்ப்பு விஷயங்களில் சமத்துவம். பொது வேலைவாய்ப்பில் என்ன இருக்கணும்? சமத்துவம் இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. பொது வேலைவாய்ப்பு அப்படின்னா கவர்மெண்ட் வேலையில் என்னது? எல்லாமே சமத்துவம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து என்னென்னா எந்த சட்டப்பிரிவில் சொல்கிறாங்க அப்படின்னா 16 சொல்கிறாங்க. பட் இதில் சில எக்ஸப்ஷன்ஸ் வந்து இருக்குது. என்னென்னா ரிசர்வேஷன் பார்த்திங்கன்னா எக்ஸப்ஷன் தானே. ஒரு பிரிவினருக்கு வந்து என்னென்னா முன்னுரிமை கொடுக்குறாங்க. இது மாதிரி வந்து சில எக்ஸப்ஷன்ஸ் இருக்குது. பட் அதனால் அட்மிசபிள் தான், நம்ம வந்து ஒத்துக்கிற மாதிரியான எக்ஸப்ஷன்ஸ் தான். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா தீண்டாமை ஒழிப்பு அதை பற்றி எதில் வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. தீண்டாமை ஒழிப்பு அப்படின்னா அன்டச்சபிலிட்டி. இந்த தீண்டாமை ஒழிப்பு இதை பற்றி எந்த சட்டப்பிரிவில் சொல்கிறாங்க அப்படின்னா 17 சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அடுத்து பார்த்திங்கன்னா பட்டங்களை ஒழிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட்டங்கள் அப்படின்னா என்னென்னா, இப்போ இந்த பட்டம் வச்சுக்கலாம், படித்து வாங்குகிற பட்டம் வச்சுக்கலாம். எல்லாருமே என்ன பண்ணுறாங்க? டாக்டர் பட்டம் இதெல்லாம் வச்சுருக்காங்க. படித்து வாங்குகிற பட்டம் வச்சுக்கலாம். ஆர்மியில் வாங்குகிற பட்டமும் வச்சுக்கலாம். ஆர்மியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீர் சக்ரா இந்த மாதிரி பட்டம்லாம் கொடுப்பாங்கள்ல, அதெல்லாம் வந்து வச்சுக்கலாம். இராணுவ பட்டம் வச்சுக்கலாம். அகாடமிக்கில் கொடுக்குற பட்டம் வச்சுக்கலாம். படிப்பு மூலயமா கிடைக்கிற பட்டம் வச்சுக்கலாம். மற்ற பட்டங்கள்லாம் ஒழிச்சிடணும். அந்த ராவ் பகதூர் இது மாதிரிலாம் வந்து என்னென்னா அந்த காலத்தில் பிரிட்டிஷ்லாம் வந்து என்னென்னா பட்டம் கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி பணத்தால் சொல்கிற பட்டம்லாம் வந்து ஒழிச்சிடணும். பணம் அதிகமாக வச்சுருக்கவங்களுக்குலாம் பட்டம் கொடுப்பாங்களா, அந்த மாதிரி இருக்க பட்டத்தெல்லாம் ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்தது தான் அந்த சட்டப்பிரிவு. இது 18வது விதியில் சொல்லியிருக்காங்க, 18வது சட்டப்பிரிவில். ஓகேவா? அடுத்த கொஷின் பாருங்கள். கொஷின் 20 என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அனைத்து குடிமக்களுக்கும் 6 உரிமைகள் உத்தரவாதம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பேச்சுரிமை. அடுத்தது என்னென்னா கூட்டம் கூடுறதுக்கான உரிமை. கூட்டம் கூடலாம், பட் என்னென்னா ஆயுதம்லாம் இல்லாமல் சும்மா கூடிட்டு பேசிட்டு போயிடணும். அதான் பீஸ்ஃபுல்லாக அசம்பிள் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா அசோசியேஷன்னா சங்கம் வச்சுக்கிறது இதெல்லாம் வச்சுக்கலாம். சங்கம் இப்போ தொழிற்சங்கம் எங்கே பார்த்தாலும் வச்சுருக்காங்கள்ல, அந்த மாதிரிலாம் சங்கம் வந்து வச்சுக்கலாம். அதுக்கான உரிமை இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா இந்தியாவுக்குள்ளே எங்கே வேணாமல் என்ன பண்ணலாம்? வாழலாம். இந்தியாவில் எங்கு வேணாலும் என்ன பண்ணலாம்? எங்கே வேணாலும் நம்ம வாழலாம். அதுக்கான உரிமை வந்து இருக்குது.
அடுத்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் எங்கே வேணால் மூவ் பண்ணலாம், எங்கே வேணால் என்ன பண்ணலாம், சுற்றி வரலாம். இந்தியா ஃபுல்லாக எங்கே வேணால் சுற்றி வரலாம், அதுக்கான அதிகாரம் வந்து இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா 6வது உரிமை பார்த்திங்கன்னா எந்த ப்ரொஃபஷன், எந்த வேலை வேணாலும் நம்ம செய்யலாம். நம்மளுக்கு இந்த வேலை தான் செய்யணும் அப்படின்ற இது வந்து கிடையாது. எந்த வேலை வேணால் செய்யலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. மீன்ஸ் இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் இல்லாமல் லீகலான ஆக்டிவிட்டீஸ் எது வேணால் செய்யலாம். இதெல்லாம் வந்து 6 உரிமைகள் வந்து இருக்குது. இதுலேயும் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து இருக்குது. இந்தியாவில் வந்து எங்கே வேணால் மூவ் பண்ணலாம் அப்படின்னா எங்கே வேணால் அதுக்காக போக முடியுமா அப்படின்னு பார்த்திங்கன்னா சில இடம்லாம் இருக்குது. இந்த பட்டியலின மக்கள்லாம் இருக்காங்க, அந்த நார்த் ஈஸ்ட் சைட்லாம் வந்து என்னென்னா சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து மூவ் ஆக முடியும். அந்தமான்லேயும் பார்த்திங்கன்னா நிறைய தீவு வந்து என்னென்னா பழங்குடியினர் மட்டும்தான் வசிச்சிட்டு இருக்காங்க. அதில் வந்து நம்ம போகிறதுக்கு ஹியூமன் ப்ராஹிபிஷன் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம யாரும் போக முடியாது. அந்த மாதிரிலாம் வந்து சில இது பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இது வந்து எதில் கீழே சொல்கிறாங்கன்னா 19வது சட்டப்பிரிவு கீழே சொல்கிறாங்க இந்த 6 உரிமைகள். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். குற்றங்களுக்கான தண்டனை தொடர்பான பாதுகாப்பு குறித்து கூறும் சட்டப்பிரிவு எது? இதில் வந்து நிறையா விஷயம் சொல்லியிருப்பாங்க. இது எதுக்காக கொண்டு வந்தாங்க அப்படின்னா சில அஃபென்சஸ் தண்டனை தொடர்பான பாதுகாப்பில் வந்து என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம். இது எதில் முதல்ல சொல்லியிருக்காங்கன்னா 20வது சட்டப்பிரிவில் சொல்லியிருக்காங்க. இதில் என்னென்ன விஷயம்லாம் சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ ஒரு தண்டனை ஒரு குத்தர் வந்து ஒரு குற்றம் செஞ்சிட்டாருன்னு வச்சுப்போம். அந்த குற்றம் செஞ்ச காலத்தில் எந்த சட்டம் இருந்துச்சோ, எந்த சட்டம் அமலில் இருந்துச்சோ அந்த சட்டத்துக்கு கீழே தான் அவர் தண்டிக்கணும். சப்போஸ் இந்த குற்றம் நடந்ததுக்கப்புறமா ஒரு சட்டம் கொண்டு வந்து அவருக்கு புதுசாக தண்டனை கொடுக்கக்கூடாது. இது வந்து என்னென்னா ஒன்று சொல்லியிருப்பாங்க. அடுத்து 2வது என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரே குற்றத்துக்கு 2 தண்டனை கிடையாது, ஒரே தண்டனை தான். ஒரு குற்றம்னா என்னது, ஒரு தண்டனை தான் கொடுக்கணும், இரட்டை தண்டனை வந்து கிடையாது. அந்த காலத்தில் வஉசிக்கெலாம் பார்த்திங்கன்னா இரட்டை தண்டனை கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரிலாம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. தேர்டு பார்த்திங்கன்னா அவரே அவருக்கு சாட்சி அப்படின்னு சொல்லக்கூடாது. இப்போ குற்றம் யார் இழைச்சாங்களோ அவரே வந்து அவருக்கு சாட்சியாக வந்து மாற சொல்லக்கூடாது. இதெல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா? தண்டனை தொடர்பான பாதுகாப்பு வந்து கொடுக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஆர்டிக்கல் 20ல் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். வாழ்க்கை மற்றும் தனிப்பட்ட சுதந்திரத்தின் பாதுகாப்பு அது குறித்து கூறுகிற சட்டப்பிரிவு எது அப்படின்னு சொல்கிறாங்க. வாழ்க்கைனா என்னது, நம்ம வாழ்கிறதுக்கான பாதுகாப்பு வந்து கொடுக்குறாங்க கவர்மெண்ட். அடுத்து பார்த்திங்கன்னா தனிப்பட்ட சுதந்திரத்தோட பாதுகாப்பு. நான் இப்போ இருக்கேன் அப்படின்னா எனக்குன்னு தனிப்பட்ட சுதந்திரம் இருக்குது. அதில் வந்து யாரும் வந்து இன்வால்வ் ஆகக்கூடாது. அதுக்கு வந்து என்னென்னா பாதுகாப்பு கொடுக்குறாங்க அந்த உரிமை வந்து எந்த சட்டப்பிரிவில் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா 21ல் சொல்லியிருக்காங்க. இங்கிலீஷில் ரைட் டு லைஃப்னால் வாழ்வதற்கான இது அண்டு லிபர்ட்டி. ரைட் டு லைஃப் அண்டு பர்சனல் லிபர்ட்டி அதை பற்றி சொல்லியிருக்காங்க. பர்சனல் இல்லைனா இண்டிவிஜுவல் அப்படின்னு சொல்லுவோம். இந்த லிபர்ட்டிக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். சில வழக்குகளில் கைது மற்றும் தடுப்பு காவலில் இருந்து பாதுகாப்பு குறித்து கூறும் சட்டப்பிரிவு என்ன? தடுப்பு காவல் அப்படின்னா ஒருத்தங்க கைது ஒருத்தவங்க குற்றம் செய்கிறதுக்கு முன்னாடியே அரெஸ்ட் பண்ணுறாங்க. ஏன் அப்படி அரெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் அந்த குற்றம் செஞ்சிட்டார் அப்படின்னா ரொம்ப மோசமாக சூழ்நிலை ஆகிடும் அப்படின்ற போது என்ன பண்ணுவாங்க, இப்போ ஒருத்தங்க இது மாதிரியே நம்ம யோசிக்கலாம். இப்போ ஒரு பெரிய போராட்டம் நடக்க போகுது, அதுக்கு வந்து ஒருத்தர் தான் தலைமையேற்று நடக்க போகிறாரு, அவர் இல்லைன்னா அந்த போராட்டம் நடக்காது அப்படிலாம் இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, ப்ரிவென்டிவாக அரெஸ்ட் பண்ணுறாங்க. ஏன்னா அவர் வந்து வெளில இருந்தாருன்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய அன்ரெஸ்ட் க்ரியேட் ஆகும், பொதுமக்கள் பாதிக்கப்படுவாங்க, நிறையா பேர் பாதிக்கப்படுவாங்க. அதனால என்ன பண்ணுறாங்க அப்படின்னா முன்னாடியே வந்து அவர் என்ன பண்ணுவாங்க, அரெஸ்ட் பண்ணுறாங்க. இதுதான் தடுப்பு காவல் அப்படின்னு சொல்கிறாங்க. இதிலேருந்து பாதுகாப்பு வழங்குற அது வந்து என்ன சட்டப்பிரிவில் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 22வது சட்டப்பிரிவில் சொல்லியிருக்காங்க. இதுலேருந்து பாதுகாப்பு வழங்குறதுக்காக. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். மனிதர்களின் கடத்தல் மற்றும் கட்டாய உழைப்பு தடை குறித்து கூறும் சட்டப்பிரிவு எது அப்படின்னு சொல்கிறாங்க. மனிதர்களை வந்து கடத்துறது, அப்புறம் கட்டாய உழைப்புனா கட்டாயமாக வேலை வாங்கிட்டே இருக்குது, நீங்கள் கட்டாயமாக வேலை செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறது. இந்த மாதிரி இருக்கிறதுலாம் வந்து என்னென்னா இது மாதிரி இருக்கிறதுலாம் தடை பண்ணியிருக்காங்க. எந்த சட்டப்பிரிவு கீழே அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23 கீழே. மனிதர்கள் கடத்தல்னால் ஹியூமன் டிராஃபிக்கிங்னு சொல்லுவாங்கள்ல, டிராஃபிக்கிங் இப்போ கூட நிறைய நடந்துகிட்டு தான் இருக்குது. ஹியூமன் டிராஃபிக்கிங் அதிகமாக பாதிக்கப்படுறது யாருன்னா லேபர்ஸும் பாதிக்கப்படுறாங்க ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா கேர்ள்ஸ் பாதிக்கப்படுறாங்க, குழந்தைங்க கூட பாதிக்கப்படுறாங்க. அதனால் இவங்க எல்லாருமே பாதிக்கப்படுறாங்க அந்த ஹியூமன் டிராஃபிக்கிங், மனிதர்களோட கடத்தல்னால. அப்புறம் கட்டாய உழைப்பு, இவங்கெல்லாம் கூட்டிகிட்டு போய் வெளிநாட்டில் போய் விற்கிறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. இது எதுக்கு கீழே தடை பண்ணியிருக்காங்கன்னா 23வது ஆர்டிக்கல், 23வது சட்டப்பிரிவு கீழே தடை பண்ணியிருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா தொழிற்சாலைகள் மற்றும் சுரங்கங்களின்
குழந்தைகள் வந்து என்னென்னா 14 வயதுக்கு குழந்தைகள் வந்து வேலைக்கு அமர்த்துவதை தடை செஞ்சுருக்காங்க. 14 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் வந்து தொழிற்சாலை, அப்புறம் சுரங்கங்கள், மைன்ஸ்லாம் இருக்குல்ல, கீழே தரைக்குள்ளே தான் சுரங்கம் இருக்கும், அதுக்கு கீழே இறங்கி வேலை செய்கிறது, அதெல்லாம் ரொம்ப ஆபத்தான விஷயம், அதெல்லாம் குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது தொழிற்சாலைகளை வேலை செய்கிறது, இதெல்லாம் வந்து என்னென்னா இந்த மாதிரி ஹசார்டஸான ஒர்க்லாம் வந்து செய்யக்கூடாது. இது மாதிரி அவங்கள வேலைக்கு அமர்த்துவதை தடை செஞ்சுருக்காங்க. இது எந்த சட்டப்பிரிவில் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24 சொல்கிறாங்க. சைல்டு லேபர் வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, அதை பற்றி சொல்கிறது 24வது சட்டப்பிரிவில் சொல்கிறாங்க. ஓகேவா, நெக்ஸ்ட்டு ஒரு 25 கொஷின்ஸ் வந்து இருக்குது. நம்ம அதை நெக்ஸ்ட்டு வீடியோவில் கண்டினியூவேஷன் வந்து பார்ப்போம். இந்த வீடியோவில் வந்து எல்லாம் புரிஞ்சிருந்தால் வந்து என்னென்னா ஓகே, சப்போஸ் புரியல ஏதாவது ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து கேளுங்க, நான் வந்து ஆன்சர் பண்ணுறேன். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.